கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மீண்டுமாய் இந்த 2025 வருஷத்தின் ஏப்ரல் மாதத்தின் சிந்தனையின் ஊடாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். என் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். வல்ல கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் எப்பொழுதும் ஆசீர்வதிப்பாராக. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செல்லுகின்ற போது, எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு இருக்கக்கூடிய முழுமையான நம்பிக்கை என்னவென்று சொன்னால், எங்கள் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார். அதாவது தேவன் நம்மோடு இருக்கின்றார். பல வேளைகளிலே எங்கள் வாழ்க்கை பாதையிலே பிரச்சனைகளூடாக, கஷ்டங்களூடாக, துன்பங்களூடாக, பாரங்களூடாக, பாடுகளூடாக, நோய்களூடாக நீங்களும் நானும் கடந்து செல்லுகின்ற போது எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை, எங்கள் தேவன் எங்களோடு கூட இருக்கின்றார். இந்த நம்பிக்கையோடு தான் நாங்கள் இந்த புதிய மாதத்தினுள்ளும் நாங்கள் காலடி எடுத்து வைக்க போகின்றோம். இந்த வேளையிலும் ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரை உள்ள பகுதியை இந்த வேளையிலும் நாங்கள் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 18வது வசனம் முதல் 21வது வசனம் வரை. அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டார். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பெயர் இருந்தது. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடே திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாக செலுத்தினேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான் என்பதே. ஆமென். இந்த பகுதியை நாங்கள் வாசிக்க கேட்டபோது, இந்த பகுதியிலே யாக்கோபுக்கு நடந்த, அவருடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவத்தை இந்த பகுதி எங்களுக்கு சொல்லுகின்றது. அதாவது யாக்கோபு அண்ணாவினுடைய சொத்தை, ஏசா என்ற தன்னுடைய அண்ணாவினுடைய சொத்தை, அல்லாவிட்டால் அண்ணாவுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை அவர் தனக்கு பெற்றுக்கொண்டபடியால் அந்த இடத்திலே, அந்த ஊரிலே, அந்த குடும்பத்திலே அவர் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஒன்று யாக்கோபுக்கு ஏற்படுகின்றது. அதாவது அவருக்கு ஒரு உயிர் பயம் ஏற்படுகின்றது. ஆகவே அவரது அம்மா அவரை அந்த இடத்தில் இருக்க வேண்டாம் என்று சொல்லி அவரை அனுப்பிவிடுகின்றார். யாக்கோபும் கிளம்பி போகின்றார். இப்பொழுது யாக்கோபு போகின்ற பாதை ஒரு தனிமையான பாதை. தனது சொந்த ஊரிலே, சொந்த வீட்டிலே இருக்க முடியாமல் தனது இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு, தெரியாத ஒரு இடத்திற்கு அவர் போய்கொண்டிருக்கின்றார். அந்த வேளையிலே அவர் தனிமையின் பாதையிலே யாக்கோபு நடந்து கொண்டிருந்த போதுதான் இந்த சம்பவம் நடக்கின்றது. நாங்கள் ஆதியாகமம் வாசிக்க கேட்ட பகுதியிலே 28ஆம் அதிகாரம் 20வது 21வது வசனத்தை நாங்கள் பார்க்கின்ற போது யாக்கோபு இப்படி சொல்லுகின்றார்: தேவன் என்னோடு கூட இருந்து போகிற வழியிலே என்னை காப்பாற்றினால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். தேவன் நான் போகிற வழியிலே, அதாவது இந்த தனிமையான வழியிலே என்னோடு கூட இருந்து எனக்கு எந்த விதமான பிரச்சனைகளோ பயங்கரங்களோ நேரிடாதபடி அவர் என்னை காப்பாற்றினால் அவர் எனக்கு தேவனாயிருப்பார் என்று யாக்கோபு சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இதனுடைய அர்த்தம், ஆண்டவர் என்னோடு கூட இருக்க வேண்டும். ஆண்டவர் என்னோடு கூட இருந்தால் எனக்கு எந்த விதமான பயங்கரங்களும் நடக்காது என்பது யாக்கோபனுடைய ஒரு நம்பிக்கையாக இருந்தது. அதே வேளையிலே இந்த ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து நாங்கள் வாசிக்கின்ற போது, யாக்கோபு அந்த இடத்திலே ஒரு கல்லை நாட்டி அந்த இடத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு தேவனுடைய வீடு என்று அர்த்தப்படும் என்று நாங்கள் பார்க்கின்றோம்.
ஆகவே யாக்கோபுடன் தேவன் இருந்தபடியால் அதன் ஞாபகமாக அதற்கு நன்றியாக அந்த கல்லை யாக்கோபு நிறுத்தி அதற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு தேவனுடைய வீடு என்று அர்த்தப்படும் என்று சொல்லப்படுகின்றது. எங்களுடைய வாழ்க்கையிலும் எனக்கு அன்பானவர்களே, யாக்கோபுவை போன்று நாங்களும் தனிமை பாதையிலே செல்லுகின்ற போது, பிரச்சனைகள் ஊடாக செல்லுகின்ற போது, கஷ்டங்கள் ஊடாக செல்லுகின்ற போது, நானும் நீங்களும் நம்புகின்ற எங்கள் அன்பு தேவன் எங்களோடு அவர் எப்பொழுதும் கூட இருக்கின்றார். அந்த நம்பிக்கை எனக்கும் உங்களுக்கும் இருக்க வேண்டும். ஒரு ஊரிலே ஜான்சன் என்று சொல்லி ஒரு மனிதர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு ஒரு அப்பா. அவர் ஜான்சன் வாழ்ந்த இடத்திலிருந்து வெகு தூரத்திலே ஒரு சிறிய கிராமத்திலே வாழ்ந்து வந்தார். ஆகவே ஒரு நாள் ஜான்சனுக்கு ஒரு கால் ஒன்று வந்தது. அவருடைய அப்பா சுயநமாக இருக்கின்றார், அவரை வந்து பார்க்கும்படி அவரது உறவினர்கள் ஜான்சனுக்கு கால் பண்ணி சொன்னார்கள். ஆகவே ஜான்சனும் அப்பாவை பார்ப்பதற்கு முன்பாக அப்பாவை பார்க்க வேண்டும். ஆகவே அப்பாவுக்கு ஏதாவது வாங்கி செல்ல வேண்டும் என்று பார்த்தார். அது ஒரு சரியான வின்டர் காலம். ஆகவே போகின்ற போது அப்பாவுக்கு நல்ல ஒரு ஜாக்கெட் ஒன்று, வின்டர் ஜாக்கெட் ஒன்று வாங்கி போக வேண்டும் என்று தீர்மானித்து ஒரு கடைக்கு சென்று நல்லதொரு வின்டர் ஜாக்கெட்டாக வாங்கி எடுத்துக்கொண்டு அப்பாவை பார்க்க ஜான்சன் போனார். ஜான்சன் அங்கே போன போது ஒரு துக்கமான செய்தி. ஜான்சன் போவதற்கு முன்பாகவே அவனது அப்பா இறந்து விட்டார். ஜான்சனுக்கு சரியான கவலையாக இருந்தது. ஆகவே தகப்பனுக்குரிய சடங்குகள் எல்லாவற்றையும் செய்து முடித்து அடக்கம் பண்ணிய பின்பு அவர் அந்த ஜாக்கெட்டை பார்த்தார். அப்பாவுக்கு என்று ஆசையாக வாங்கி வந்த ஒரு ஜாக்கெட். ஆகவே ஜான்சன் யோசித்தார், இந்த ஜாக்கெட் யாருக்காவது பிரயோஜனப்படட்டும் என்று சொல்லி அந்த ஜாக்கெட்டை ஒரு சேரிட்டி ஷாப்பில் கொடுக்க வேண்டும் என்று ஜான்சன் தீர்மானித்து அந்த ஒரு சேரிட்டி ஷாப்புக்கு போனார். அது போவதற்கு முன்பாக ஜான்சன் ஒரு காரியம் செய்தார். ஒரு துண்டை எடுத்து அதிலே இந்த ஜாக்கெட்டை பெற்றுக்கொள்கின்ற யாராவது நீங்கள் தனிமையில் இருந்தால், பிரச்சனையில் இருந்தால் ஒன்றை நம்புங்கள், தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி ஒரு துண்டு எழுதி அதனோடு ஒரு $50 காசையும் வைத்து அந்த உள் பாக்கெட்டில் ஜாக்கெட்டினுடைய உள் பாக்கெட்டில் வைத்து விட்டு அந்த ஜாக்கெட்டை கொண்டு போய் அவர் அந்த சேரிட்டி ஷாப்பிலே கொடுத்தார். அவர்கள் வாங்கி அதை அங்கே டிஸ்பிளேக்காக அவர்கள் கொழுவி வைத்தார்கள். ஆகவே ஜான்சன் கொடுத்து விட்டு போய்விட்டார். அதே ஊரிலே இன்னொரு பையன் இருந்தான். அவனுடைய பெயர் ஜோபேல். இந்த ஜோபேல் வாழ்கின்ற குடும்பத்திலே நிறைய பிரச்சனைகள், தகப்பனுக்கும் தாய்க்கும் இடையே பிரச்சனைகள், பிள்ளைகளுக்கு இடையே பிரச்சனை, ஒவ்வொரு நாளும் தினசரி அந்த குடும்பத்திலே ஏராளமான பிரச்சனைகள். ஆகவே அந்த குடும்பத்திலே வாழ முடியாத ஒரு சூழ்நிலை ஜோபேலுக்கு இருந்தது. மன கஷ்டமாக இருந்தது, சமாதான குலைச்சலாக இருந்தது. இவனது தாயினுடைய அம்மா அந்த ஊரிலிருந்து இன்னொரு ஊரிலே நெடுந்தூரத்திலே இருந்தார். ஆகவே அவருக்கு இதை குறித்து சொல்லுகின்ற போது அவர் சொன்னார், ஜோபேல், அங்கே இருக்க முடியாவிட்டால் நீ என்னிடம் வா, என்னோடு இருக்கலாம், நீ இங்கே ஒரு வேலையை தேடிக்கொள் என்று சொல்லி ஜோபேலுக்கு ஒரு ஆலோசனை சொன்னார். ஆகவே ஜோபேலும் புறப்படுவதற்கு ஆயத்தமானார். ஆனால் அந்த பாட்டி இருக்கின்ற ஊரும் ரொம்ப குளிரான ஊர். அங்கேயும் ஒரு நல்ல ஜாக்கெட் தேவை, போடுவதற்கு நல்ல ஒரு ஜாக்கெட் தேவை. ஜோபேலுக்கு போவதற்கும் பணம், அதாவது டிராவலிங்குக்கும் அவரிடம் பணம் இருக்கவில்லை. ஆகவே ஜோபேல் ஒரு கையில வைத்த ஒரு சிறிய பணத்துடன் அங்கே இருந்த ஒரு சேரிட்டி ஷாப்புக்கு போனார். உங்களுக்கு தெரியும், சேரிட்டி ஷாப்பிலே தான் அதாவது விலை குறைவாக ஏதாவது நாங்கள் வாங்க முடியும். ஆகவே அந்த சேரிட்டி ஷாப்புக்கு ஜோபேல் போய் அந்த சேரிட்டி ஷாப்பிலே ஒரு ஜாக்கெட்டை பார்த்த போது இந்த ஜான்சன் கொடுத்த ஜாக்கெட் தான் முன்பாக கொழுவப்பட்டிருந்தது. அதை பார்த்தவுடன் ஜோபேலுக்கு அதன் மேல் விருப்பம் வந்தது. அப்பொழுது என்ன விலை என்று கேட்டால் அவர் ஒரு விலையை சொன்னார்கள். ஜோபேலுக்கு அதை வாங்கக்கூடியதாக இருந்தது. வாங்கிவிட்டு யோசனையுடன் இப்பொழுது பாட்டி வீட்டுக்கு போக வேண்டுமே, அதற்கும் எனக்கு பணம் தேவை என்று யோசித்துக் கொண்டு அந்த ஜக்கருடைய பாக்கெட்டுகள் எல்லாவற்றையும் ஜோபேல் சும்மா கைகளை விட்டு பார்த்தபோது, உள் பாக்கெட்டிலே கையை விட்டு பார்த்தபோது ஒரு துண்டும் அந்த $50 பணமும் வந்தது. ஜோபேலுக்கு அதிசயமாக இருந்தது. அந்த துண்டிலே எழுதப்பட்டிருந்தது, தேவன் உன்னோடு கூட இருக்கின்றார். ஜோபேல் ஆண்டவர் இதனை எனக்கு தந்தார் என்று நம்பினான். ஆண்டவருக்கு அவன் நன்றி செலுத்தினான். ஆகவே இப்பொழுது ஜோபேல் சந்தோஷமாக அந்த ஜாக்கெட்டுடன் அதிலிருந்து அந்த $50 பணத்தை பயன்படுத்தி தனது பாட்டின் $50 பணத்தை பயன்படுத்தி அந்த பாட்டினுடைய ஊருக்கு அவன் போனான். ஜோபேல் எங்கே போனாலும் அந்த ஜாக்கெட்டை அணிந்து செல்கின்ற போதெல்லாம் அவன்
தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கை ஜோபேலுக்கு எப்பொழுதும் இருந்து வந்தது. எனக்கு அன்பானவர்களே, ஜாக்கோபு கூட தன்னுடைய வாழ்க்கை பாதையிலே ஒரு தனிமையான பாதையிலே அவன் சென்ற போது அவன் நம்பினான், தேவன் என்னோடு இருக்கின்றார். இதை பார்த்து கொண்டிருக்கின்ற எனக்கு அன்பான என்னுடைய நண்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், பாரங்கள், பாடுகள் ஊடாக நீங்கள் நடந்து செல்லுகின்ற பிள்ளைகளாக இருப்பீர்களானால் ஒன்றை நம்புங்கள், தேவன் உங்களோடு இருக்கிறார். அதாவது தேவன் என்னோடும் உங்களோடும் கூட இருக்கிறார், தேவன் நம்மோடு இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு இந்த புதிய மாதத்தினுள் நானும் நீங்களும் காலடி எடுத்து வைப்போம். இந்த புதிய மாதத்திலும் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று நம்புவோம். அவர் நம்மை வழிநடத்துவார் என்று நம்புவோம். அவர் நம்மை கொண்டு செல்வார் என்று நம்புவோம். அந்த நம்பிக்கையோடு இந்த புதிய மாதத்தினுள் நீங்களும் நானும் காலடி எடுத்து வைப்போம். ஏப்ரல் மாதம் கிறிஸ்தவர்களாகி எங்களுக்கு முக்கியமான மாதம். ஆண்டவருடைய பாடுகளை குறித்து சிந்திக்கின்ற அதே வேளையிலே ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை நாங்கள் கொண்டாட போகின்ற ஈஸ்டர் பண்டிகை வரப்போகின்ற நாட்களாகும். ஆகவே இந்த புதிய மாதத்திலும் நம்பிக்கையோடு நாங்கள் போவோம். தேவன் நம்மோடு இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு வாழ நீங்களும் நானும் ஆண்டவரால் அழைக்கப்படுகின்றோம். தலைகளை தாழ்த்தி நாங்கள் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கின்ற எங்கள் அன்புள்ள தகப்பனே, ஆண்டவரே, நாங்கள் பார்க்கின்றோம், நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர். நீர் ஒருபோதும் எங்களை கைவிடுவதில்லை. எங்களை காத்து வருகின்ற தெய்வமாக நீர் எப்போதும் இருக்கிறீர் என்ற உண்மைக்காக நன்றி. இந்த புதிய மாதத்திற்குள் நாங்கள் செல்லுகின்ற போதும் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் செல்லுகின்றோம். நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தும். நாங்களும் எங்களது குடும்பங்களும் இந்த புதிய மாதத்திலும் செய்ய போகின்ற காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். எங்களுக்கு தேவையான ஆறுதலையும் சமாதானத்தையும் தாரும். எங்கள் காலடிகளிலே உமது கிருபை எப்பொழுதும் எங்களோடு நிறைவாக இருப்பதாக. தேவன் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இந்த புதிய மாதத்திலும் நாங்கள் நடந்து செல்ல உமது அருளை தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் பரிசுத்த பரமபிதாவே, ஆமேன், ஆமேன். ஆகவே இந்த நம்பிக்கையோடு இந்த புதிய மாதத்தினோடு நாங்கள் செல்வோம். தேவன் என்னோடும் உங்களோடும் கூட இருக்கின்றார். தேவன் நம்மோடு இருக்கிறார். வல்ல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் கிருபையும் வழிநடத்தலும் இந்த புதிய மாதத்திலும் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன். இந்த சிறிய செய்தியின் பின்பாக தேவனே நான் உமது அண்டையில் என்ற ஒரு பாடலையும், எங்களுக்கு தெரிந்த ஒரு அருமையான பழைய பாடல், அதை நான் பாடியிருக்கிறேன். அதனையும் கேட்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.